வணக்கம் சொந்தங்களே. இந்த காணொளி ரொம்ப கோவத்தோடு தான் நான் பேசிக்கிறேன். இந்த கோவையில் நடந்த மாணவி பாலியல் தொந்தரவுக்கு எல்லோரும் அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியோ மற்றவங்களே குறை சொல்கிறது நியாயமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நான் அடித்தே சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கு பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறாங்க, அவங்க தங்கச்சி இருப்பாங்க, சித்தப்பா ஒன்று இருக்கா, பெரியப்பா ஒன்று இருக்கா, எல்லா வீட்லேயும் அந்த பெண்கள் இருக்கிறாங்க. இது நடந்ததுக்கு முழுக்க காரணம் அந்த பெண் பிள்ளையும் அந்த ஆண் நண்பரும் தான். ஏன்னா 11 மணிக்கு இரவில் என்ன வேலை? நீ கல்லூரிக்கு போகிறியா, ஹாஸ்டலில் தங்குறியா, ஹாஸ்டல் தங்கு, இல்லை வீட்டுக்கு போகிறியா, வீட்டில் போய் இருக்கணும். அந்த நேரத்தில் என்னது, இன்றைக்கி நிறையா படிக்கிற கல்லூரியில் படிக்கிற பூராமே மாஸ்க்கு போட்டு வெளியே சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இப்போ தான் சான்ஸு அடுத்த கட்சி குறை சொல்கிறது, அந்த அவங்கள குறை சொல்கிறது, இவங்கள குறை சொல்கிறது தேவையில்லாதுங்க. நம்ம நாம் எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும். நம்ம பெண் பிள்ளை எங்கே போகிறா, படிக்கிறதுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வரான்னு ஒவ்வொருத்தருக்கு கண்காணிங்க. அந்த கவனிப்பே கிடையாது. எல்லாம் ஃபேஸ்புக்கு இதில் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்து நிறையா நிறைய ஆபாசங்கள் வர்றது அதைத்தான் பார்க்குறாங்களோ ஒழியோ, அடுத்தவங்கள அடுத்த ஃபுல்லாக இன்னொருத்தவங்க கூட சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க கெட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. நிறையா சம்பவங்கள் இன்னும் இதுதான் வெளியே வந்திருக்குது. வெளியே வராமல் நிறையா இருக்குது. இது பிரச்சனை வந்ததுனால வெளியே வந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் போய் சிக்கிக்கிறாங்க. தயவுசெய்து பெண் பிள்ளைகள் இரவு நேரத்தில் எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எதுக்கு நீங்கள் ஆண் நண்பரோடு சுற்றுறீங்க? கிளாஸில் பேசுகிறீங்களா, படிக்கிற சம்மந்தமாக பேசுகிறீங்க, அதோடு நிப்பாட்டிக்க வேண்டியதானே. ஆனால் அந்த எல்லாம் எடுத்து போராட்டம் பண்ணி தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது இது உகந்ததெல்லாம். ஒவ்வொருத்தர் சிந்திங்க ஃபஸ்ட்டு யார் மேலே தவறு இருக்குதுன்ட்டு. இனிமேல் பாலியல் குற்றத்துக்கு கடுமையான தண்டனை கண்டிப்பாக வேணும். அதுக்கு நான் சொல்லிக்கிறேன். எனது குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கோன்னா ரொம்ப கடுமையான தண்டனையாக இருக்கும். நான் பார்த்து அந்த தண்டனையை பார்த்து பயப்படணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குரல் கண்டிப்பாக பேசப்படணும். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரு முக்கியமாக போடுங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த காணொளி ரொம்ப உருக்கமாக நான் பேசிக்கிறேன். எனக்கு என்னால் முடியலைன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதை பார்த்து ஒருத்தரும் உணரணும்.